guys and welcome mommies, welcome to Mr Appukutty channel. என்னடா புதுசா என்னமோ ஒன்று மாட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், இதுதான் அப்புவோட ஸ்கூல் பேக். ஸோ இன்னைக்கு அந்த ஸ்கூல் பேக் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்பவே ஜாலியான வீடியோ, எந்த ஒரு பேரண்டிங் டிப்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஜாலியான வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஸோ வாய்ஸ் அப்பப்போ மாறினா கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் வீடியோ காமிக்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாவில் ரீசெண்டாக ஒரு டாக் போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேஜி போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எங்களை மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லை பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்து விடுவோம், நம்மலாம் அப்படி கொடுத்து விடுவோங்கிற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அப்படி இல்லைங்கிறது காமிக்கிறதுக்கு இந்த வீடியோ. நெக்ஸ்ட் என்னன்னா, அப்படி ஒரு தாட் உங்களுக்கு நம்ம குழந்தைக்கு வந்து ரொம்ப ஃபேன்சியாக, ரொம்ப ஹைஃபையாக, ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் தான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதாவது 5th 6th அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம அதை வந்து லிமிட் பண்ணலாம். மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து அந்த இன்னொரு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஷனரி ஐட்டம், நம்ம வந்து ரொம்ப குறைச்சலாக கொடுத்து விட்டுட்டாங்களே அப்படின்னு நினச்சிப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு காஸ்ட்லி திங்ஸ், ரொம்ப ரொம்ப ஹைஃபையான திங்ஸ்லாம் கொடுத்து விட்டுறோம். பட் அது அப்படி இல்லை. பிகாஸ் கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து காஸ்ட்லி எது சீப் எதுலாம் தெரியாது. அன்டில் அன்லெஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிற வரைக்கும் இது காஸ்ட்லி, இது வந்து ரொம்ப சீப்பானது அப்படின்னு நம்ம சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக ஒரு 10 rupeesக்கு ஒரு 20 rupees பென்சில் பாக்ஸு, நார்மல் பென்சில் அந்த மாதிரி நம்ம கொடுத்து விட்றது தான் வந்து ரொம்பவே நல்லது. ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் அந்த ப்ரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, எல்லா குழந்தையும் ஈக்குவல். ரொம்ப ஹைஃபையான குழந்தைங்க நம்ம ஸ்கூலில் படிக்கலாம், மிடில் கிளாஸ் குழந்தைங்களும் நம்ம ஸ்கூலில் படிக்கலாம். ஸோ இவங்க வந்து அவங்க போல் ட்ரெஸ்ஸை பார்த்து ஃபீல் பண்ணலாம் நமக்கு இல்லையே அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக ஸ்கூல்லாம் யூனிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதே தான் வந்து நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம அனுப்பணும். அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இது யூஸ் பண்ணுறேன் எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. பட் அது வரைக்கும் அவங்க வந்து அப்படியே கேட்டாலும் வந்து அதில் இருக்கிற எவ்வளோ மணி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்ற பார்த்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு மேபி இந்த டிசைன் பிடிச்சிருக்கலாம், இல்லை நியூவாக தெரிஞ்சிருக்கலாம், அதனால கேட்பாங்களே தவிர காஸ்ட்லி ஐட்டம் சீப் ஐட்டம் அப்படின்னு நினச்சிட்டு கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த வீடியோ அது வந்து உங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்கான இந்த வீடியோ. சரி, ஓகே, நம்ம அப்போவோட பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதான் அவங்களோட ஸ்கூல் பேக். இது ஸ்கூல்லே கொடுக்குற ஸ்கூல் பேக் தான். ஸோ நேம் டேக் இருக்கும், காமிக்கல. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஜிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி, ஓகே மெயின் ஜிப்பில் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஓகே, உங்கள் ஸ்கூலில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இவங்க ஸ்கூலில் எல்லா புக்ஸும் அவங்களே வச்சுப்பாங்க. என்னென்ன ஹோம்ஒர்க் வேணுமோ அந்த ஒரே ஒரு புக் மட்டும் தான் பேக்கில் போட்டு கொடுத்து விடுவாங்க. அது இல்லாமல் ஆர்கனைசர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது அம்மா கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லணுன்றதுக்காக இதுலேயே வந்து மோஸ்ட்லி எல்லாம் லீவு அந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் நம்ம வந்து டைரின்னு சொல்லுவோம், இப்போல்லாம் வந்து ஆர்கனைசர்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் ஸ்பெஷலாக வந்து பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இல்லைன்னா பின்னாடி நீங்கள் வந்து பேக் சைடில் எப்படி இருக்குல்ல, இந்த இடத்துல கூட நீங்கள் வந்து வச்சிடலாம். அது கொஞ்சம் சேஃப். ஐடி கார்டில் ஃபோன் நம்பர் இருக்கிறத விட டைரியில் இருக்கிறதோ சேஃப். உங்களுக்கு டைரியில் அப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் எழுதிக்கலாம், இல்லைன்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான், அந்த ஆர்கனைசர் தவிர வேறு ஒன்று. இது என்ன நீங்கள் கேட்பீங்க, ஆக்சுவலாக பவுச்சுக்கு பதிலாக இந்த ஃபைலில் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து இந்த என்ன ஆச்சு, க்ரையான்ஸ் வந்து பவுச்சில் வந்து நுழையலை. இந்த க்ரையான்ஸ் வந்து நாங்கள் வாங்கின பவுச்சில் வந்து உள்ளே போகலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம தனித்தனியாக வந்து ஸ்கேட்டர்டாக உள்ள பேக்கில் வச்சுட்டா அது வந்து எப்படி மிஸ் ஆகிடும். ஸோ வேறு என்ன பண்ணுறது தெரியல. வீட்டில் வந்து இந்த 10 rupees கூட இருக்காது. இது
ஓகே மேக்ஸிமம் 10 ருபீஸ் வச்சுக்கோங்க. இந்த 10 ருபீஸ் ஃபைல் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி போட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்க ஸ்கூலில் என்னென்னா இந்த ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு 10-12 பென்சில்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக லேபிள் பண்ணி கொடுத்து விட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு நாங்கள் இந்த மாதிரி ஃபைலில் போட்டோம். ஸோ ஃபைலுக்குள்ளே இவ்வளோ தான்: பென்சில், ஒரு ஸ்கேல், எரேசர் அண்ட் ஒரு ஷார்ப்னர் ப்ளஸ் கிரையான்ஸ், அவ்வளோதான். இது தாண்டி எக்ஸ்ட்ரா சொன்னாங்கன்னா நாங்கள் அன்னைக்கு மட்டும் கொடுத்து விடுவோம். நார்மல் பென்சில் தான், வேறு எதுவும் இல்லை. நார்மல் பென்சில் நேம் மட்டும் லேபிள் பண்ணி கொடுத்துருவோம். நார்மல் அதே மாதிரி வெறும் சாதாரண ஸ்கேலு அது மாதிரி லேபிள் பண்ணி கொடுத்துருது. சாதாரண எரேசர் மார்க்கெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் எரேசர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லை, நார்மல் சாதாரண ஒரு டாம்ஸ் எரேசர் ஒரு 2 ருபீஸ் வரும், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வாங்குவாங்க. நம்ம வந்து நிறைய ஃபேன்சி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, வாங்குவாங்க. பட் அதை நாங்கள் வீட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுவோம், ஸ்கூலுக்கு கொடுத்து விட மாட்டோம். நார்மல் அது மாதிரி ஷார்ப்னர். இந்த கிரையான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 25 days ஆகுது. அதுக்குள்ளே இந்த கிரையான்ஸோட நிலைமை பாருங்க, கிரையான்ஸ் பாக்ஸோட நிலைமை. ஸோ அவ்வளோதான். கிரையான்ஸ் லிட்டரலாக சொல்லப்போனால் இந்த ஃபைல் தான் வந்து அவங்களோட ஸ்டேஷ்னரி பவுச்சு, அதாவது பென்சில் பாக்ஸு. ஸோ இது போட்டு இதுதான் பவுச்சை விட எனக்கு தெரிஞ்சது ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா ஃப்ரீயாக உள்ளே போட்டுக்குவாங்க, உள்ளே நல்லா ஈஸியாக கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நல்லா இருக்குது. அவ்வளோதான். மெயின் ஜிப்பு எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள் காலி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த முன்னாடி இருக்குள்ள இந்த குட்டி ஜிப்பு, அந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, ட்ரெஸ் தான் இருக்கும். ஒரு ஷர்ட்டு, ஒரு கீழே போட்டுக்கிற ஷார்ட்ஸ். இது எதுக்கு அப்படின்னா கேஜி பசங்க சப்போஸ் தெரியாமல் மோஷன் ஏதாவது பாஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா வாட்டரை ஊற்றிக்கலாம், இல்லை வாமிட் பண்ணிக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்க பசங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு பேக்கப் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைனாலும் அவங்க வந்து ஏதாவது ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி போட்டு விட்ருவாங்க. பட் நம்ம குழந்தையோட ட்ரெஸ் நம்ம போட நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோதான். பேக்கே சுத்தமாக அவ்வளோதான், வேறு எல்லாத்தையுமே நான் காமிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான் பேக்லேயே நாங்கள் மொத்தமாக கொடுத்தே விடுறது. நீங்கள் நினச்சிக்கலாம் நிறைய நம்ம வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் கொடுத்து விடுவோம், இல்லைனா ரொம்ப ஹைஃபையாக கொடுத்து விடுவோம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரியே அவ்வளோதான். அந்த ஒரு ஃபைலோடு முடிஞ்சு போச்சு. சாதாரணமாக ஒரு கிரையான்ஸ் கூட 24 கலர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை, 12 கலர்ஸ் இருக்க கிரையான்ஸ் தான் கொடுத்து விட்றது. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ லஞ்ச் பேக், ஒரு பாட்டில், லஞ்ச் பாக்ஸு ப்ளஸ் நாப்கின், ஸ்பூன், ஃபோக். ஸோ பாட்டில்லேருந்து வருவோமே, பாட்டில் கீழே வந்து நேம் வந்து நாங்கள் வந்து லேபிள் பண்ணியிருப்போம். நார்மல் சாதாரணமாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய பிராண்டடெலாம் இல்லை, நார்மல். ஸோ ரொம்ப இந்த மாதிரி ஹீட்லலாம் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் வந்து நிறையா ரியாக்ஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு எடிபிள் பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, சேஃப் யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபான ஒரு பிளாஸ்டிக். ஏன் இந்த மாதிரி பாட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்டீல் பாட்டில் இல்லாமல் அப்படின்னா எல்லா ஸ்டீல் பாட்டில் நான் செக் பண்ணிட்டேன். ஒன்று ஸ்ட்ரா இருக்குது, இல்லைன்னா பெரிய வாய் இருக்குது. வீட்டில் வந்து ஸ்டீல் பாட்டில் தான் யூஸ் பண்ணுறோம், ஸ்டீல் டம்ளர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், சில்வர் டம்ளர் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த மாதிரி குட்டியோண்டு அவங்க வாய் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி ஸ்டீல் பாட்டில் எனக்கு கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஸ்ட்ரா இது ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இவங்க வந்து கேஜி வந்தாச்சு. ஸோ சிப்பர் இல்லாமல் நார்மலாக டம்ளரில் குடிக்க பழகணுமேன்றதுக்காக ஸ்ட்ரா நாங்கள் ஆஃப் பண்ணல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சாதாரண வாட்டர் பாட்டில், இது வந்து கீழே ஊற்றாது, லீக் ப்ரூஃப் தான், 100 ருபீஸ்க்குள்ளே தான் இது. ஸோ இதான் அவங்களோட வாட்டர் பாட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து லஞ்ச் பாக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே வந்து நேம் வந்து லேபிள் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பசங்களும் எடுத்து வரலாம். ஸோ மாற்றிக்கும், மிக்ஸ் ஆகிக்கும் இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே நேம் வந்து மென்ஷன் பண்ணுறது நல்லது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஒரு பாக்ஸ் பார்த்தோம். எல்லாரும் அடிக்குதா? ஸோ அவ்வளோதான்.
இதில் வந்து மெயின் டிஷ் வச்சுக்கிறது, இது வந்து ஒரு சைட் டிஷ் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸு. ஸோ இதுவுமே நான் வந்து ஸ்டீலில் தேடினேன், பட் கிடைக்கல. இதோட செட்டாக இது வந்தது. ஸோ நான் அவ்வளோ ஹாட்டாக இதில் போடுறதில்ல, நட்ஸு அந்த மாதிரி தான் போடுறதுனால ஓகேவாக இருக்குது எனக்கு இது. ஸோ இதுதான் வந்து ஸ்டீலு. ஸோ நான் ஷூட் பண்ணும்போது இந்த நாப்கின் காமிக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஷூட் பண்ண அந்த கிளிப் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த நாப்கினும் கொடுத்துருப்போம், டவல் போட்டு சாப்பிட்றதுக்கு, ப்ளஸ் ஒரு நார்மல் ஸ்பூன், நார்மல் ஃபோக். ஸோ அதே மாதிரி ஸ்கூல் பேக்கில் வந்து அந்த சைட் பவுச் இருக்குல்ல, அந்த சைட் பவுச்சில் எப்பவுமே ஒரு கர்ச்சிஃப் வச்சுருப்போம். ஸோ கர்ச்சிஃப் இங்கே இருக்கும். ஸோ இதையும் நான் காமிக்க மறந்துட்டேன். கர்ச்சிஃப் இங்கே இருக்கும், உள்ளே வந்து ஒரு டவல் வச்சுருப்போம். ஸோ 2 வச்சுருப்போம். ஃபேஸ் வாஷ் பண்ணாங்கன்னா டவலில் தொடச்சிக்கலாம், குட்டி நாப்கின் மாதிரி. இது வந்து கர்ச்சிஃப் வந்து சளி பிடிச்சா தொடச்சிக்கிறதுக்கு, வாய் தொடச்சிக்கிறதுக்காக. ஸோ அது காமிக்க நான் மறந்துட்டேன். ஸ்கூலில் எப்படி தண்ணி குடிப்பீங்க? ஆன்டிஸ்க்கு குடிச்சு காமிங்க. ஓகே, ஈஸியாக இருக்கா? அப்புறம் உங்களோட பென்சில் பவுச் எதுப்பா? இதெல்லாம் இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? இதில் எல்லாம் போட்டு வச்சுப்பீங்களா? ஸோ அவ்வளோதான். ஆல்ரைட், அவ்வளோதான். எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஒன்றுமே இருக்கா, வெறும் சிம்பிள் திங்ஸ் தான் நாங்கள் போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஹைஃபையாக எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு நினச்சி. ஸ்கூல் எப்பயுமே கொஞ்சம் யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும். மற்ற பசங்க வந்து இவங்கள பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாது நமக்கு இல்லையேன்ட்டு, அவங்க வந்து இவங்கள பார்த்து ஃபீல். ஸோ அதனால் இவ்வளோ தான் நாங்கள் கொடுத்து விடுவோம். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வேறு ஏதாவது பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு கீழே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் நிறையா பேரண்டிங் டிப்ஸ், உமன்ஸ் வெல்னஸ் டிப்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த அப்புவோட விளாக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மிஸ்டர் அப்பு விளாக்ஸ் ஒரு தனி சேனல் ஒன்று வச்சுருக்கோம். சும்மா இவங்க போகிறது வரதெல்லாம் வீடியோ போடுறது. ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பை, நம்ம சொல்லாமன்னா பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.